மக்களே, என் பேர் அருள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவோட 4th T20 தான். சவுத் ஆப்பிரிக்கா மண்ணில் நடந்துட்டுருக்கு. இந்தியா ஆல்ரெடி 2-1 லீடு இருந்தாங்க. இப்போ இந்த மேட்சை அசால்ட்டாக ஜெயிச்சிட்டாங்க. அவ்வளோதான், சவுத் ஆப்பிரிக்கா சோழி முடிஞ்சு அந்த மாதிரி ஆடிட்டாங்க. டாஸை வின் பண்ண சூர்யா என்னடா எப்போவுமே டாஸ் விழுகல, இந்த டைமாவது விழுகுமான்னு பார்க்கும்போது எப்படியோ விழுந்துருச்சு. டாஸை வின் பண்ணி ஏடன் மார்க்கம் பவுலிங் சூஸ் பண்ணுவார்னு பார்த்தா சூரியகுமார் யாதவ் பேட்டிங் சூஸ் பண்ணிட்டு போயிட்டார். எங்கிட்ட அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, ஸோ அவங்கள வச்சு நான் டார்கெட் வந்து வில் பி செட் ஆன் ஹைலி அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணலான்னு பிளான் பண்ணிவிட்டு ஓப்பனிங் இறங்கிட்டாங்க. வழக்கம் போல் சஞ்சு அபிஷேக் சர்மா வந்து இறங்கினாங்க. இந்த மேட்ச் சஞ்சு சாம்சன் டக் அவுட் ஆவார்னு மார்க்கோ ஜான்சன்ஸ் போட அவர் ஒரு ரன் அடித்தா நான் வந்து 100 ரன்னுக்கு அடித்த சமானம், அந்த மாதிரி ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணேன். சேட்டன் வந்தாலே தெரிக்க விட்டான் வந்தாலே அந்த மாதிரி வேற மாதிரி நயா மனுஷன். கடைசி ஒரு 4 இன்னிங்ஸில் 100 100 0 0 100 அந்த மாதிரி சஞ்சு சாம்சன் கலக்குன்னு கலக்கிட்டாருங்க. வேற மாதிரி அபிஷேக் சர்மா ஸ்டார்டிங் நல்லா பவர் பிளேயில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு 36 ரன்களை வெளியேறிட்டாலும் பின்னாடி வந்த திலக்கு வருமா, எப்பா யாருப்பா நீ, பேக் டு பேக் செஞ்சுரி. சுரேஷ் ரெய்னாவோட ஜெராக்ஸ் அப்படியே திலக் வருமா. அவராவது ஃபஸ்ட்டு செஞ்சுரி, இந்தியாவை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு செஞ்சுரி அவர் தான் அடித்தார். ஆனால் பேக் டு பேக் அடித்து நான் வேற மாதிரி 22 ஏஜ்லனாலும் ஏஜ் இஸ் டெஸ்ட் நம்பர் 22 ஏஜ்னாலும் வச்சு செய்ன்னு செஞ்சுட்டாரு சவுத் ஆப்பிரிக்கன் பவுலரை. இப்படி 2 பேரும் மாற்றுவோம், நீ அடி நான் அடி நான் அடி நீ அடி அப்படின்னு சொல்லி சஞ்சுவும் திலக் வருமா கலக்கிட்டு வருமா அம்மா இனிமேல் அந்த மாதிரி 2 பேரும் கலக்கினாலும் பின்னாடி வந்து எல்லாருமே வந்து அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்களாம் இறங்காதீங்க, ஃபஸ்ட்டு நாங்கள் 2 பேரும் மேட்சை முடிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திலக் வர்மாவும் சஞ்சு சாம்சன் 20 ரன்னில் மாசிவாக அடிச்சிட்டாப்புல. வேற மாதிரி அடிச்சிட்டாப்புல. அடித்து 284 வில் பி டார்கெட்டான சவுத் ஆப்பிரிக்கா. நாங்கள் 200 ரன்னே அடிக்க மாட்டோம், நீங்கள் ஒரு 284 அது எப்படி பாசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேடன் பாருங்கிற வழக்கம் போல் டாப் ஆடுறா பேட்ஸ்மேன் சொதப்பல். 26 ரன்களுக்கே 4 விக்கெட் போயிடுச்சு. சரி, டேவிட் மில்லர் அடிப்பார்னு பார்த்தா மனுஷன் 110 மீட்டர் 109 மீட்டர் 107 மீட்டர்னு ஒரே மேட்ச்சில் 3 பால் தொலைச்சிட்டாரு. கிரவுண்டை விட்டு வெளியே அடிச்சு அவுட் ஆஃப் ஸ்டேடியம் 3 பால் வருண் சக்கரவர்த்தி ஓவரில். அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபில்லு வந்து ஹர்ஷித் சிங் வந்து வேறு மாதிரி போட்டு 4 விக்கெட் போனாலும் பின்னாடி மில்லர் அந்த மாதிரி காட்டிட்டாரு. ஆனால் அவரையும் தூக்கி விட்டாங்க கடைசியில் வருண் சக்கரவர்த்தி. இப்படியே ஆடி போக கடைசியில் வழக்கம் போல் மார்க்கோ ஜான்சன் அவர் பங்குக்கு அவர் கடமை கிடைச்சாரு. நாட் அவுட் பேட்ஸ்மேன் வழக்கம் போல் ரொம்ப 130 140 இந்த மாதிரி அடித்து சவுத் ஆப்பிரிக்கா இந்த மேட்சை லூஸ் பண்ணிட்டாங்க. இந்தியா வில் பி 3-1 அப்படின்னு சொல்லி டிராபி தட்டி படிச்சிட்டாங்க. இது பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அண்ட் பிளேயர் ஆஃப் தி சீரியஸ் திலக் வருமா கலக்கிட்ட வருமா அந்த மாதிரி திலக் வருமா சூர்யா கிட்ட போயிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் போயிட்டு எனக்கு 1-1 பொசிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு சூர்யா என்னோட பொசிஷன் எனக்கு தான் ஏஜ் 34 ஆயிடுச்சு, நீ சின்ன பையன் உனக்காவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்ததை சரியாக பயன்படுத்திட்டாருன்னு நான் சொல்கிறேன். திலக் வருமா அவுட் ஸ்டேண்டிங் பிளேயர் நையே ஒன்லே அண்டர்ஸ்டாண்டிங் பிளேயர். கிரிக்கெட்டை அவ்வளோ ரசித்து அவ்வளோ அற்புதமாக விளையாடிட்டு வராரு T20 ஃபார்மேட்டில். இஸ் எ ஜெனுவலி குட் பிளேயர், வில் கம் பேக் அண்ட் மும்பை இந்தியன்ஸ். மக்களே, சவுத் ஆப்பிரிக்கா மண்ணில் போய் சூரியகுமார் கேப்டன்சியில் வின் பண்ணிட்டு வர்றதெல்லாம் வேற மாதிரி. இதுக்கு முன்னாடி விராட் கோலி வின் பண்ணார், இப்போ சூரியகுமார் அவர் அந்த லிஸ்ட்டில் வராப்புல. வேற மாதிரி இந்தியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம். நம்ம சேனலோட நேம் வந்து பேனாம் கிரிக்கெட்.